ஜோதிட தகவல் பகுதியில் தற்போது உங்களிடம் செவ்வாய் தோஷம் என்றால் என்ன, செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி உங்களிடம் கூற உள்ளேன். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் செவ்வாயானவர் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சொல்லக்கூடிய களத்திர பாவமான 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, அது மட்டும் இல்லாமல் குடும்ப பாவமான 2ஆம் வீடு, சுகஸ்தானமான 4ஆம் வீடு, கட்டில் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் வீடு ஆகிய 5 பாவங்களில் செவ்வாய் அமைய பெற்றால் செவ்வாய் தோஷம் ஆகும். பொதுவாக ஒரு ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் செவ்வாய் உஷ்ண கிரகம் என்பதனால் அவர்களது உடம்பில் உஷ்ணம் சற்று அதிகப்படியாக இருக்கும். அப்படி ஒரு ஆணின் ஜாதகத்தில் உஷ்ணம் அதிகமாக இருக்கின்ற பொழுது அதுபோல பெண்ணின் ஜாதகத்திலும் செவ்வாய் இருந்தால் 2 பேருக்குள்ள ஒற்றுமை என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். மக்களிடம் உள்ள கருத்து என்றால் ஒருத்தருக்கு செவ்வாதோஷம் இருந்தால் ஒருத்தருக்கு செவ்வாதோஷம் இருந்தால் கண்டமாயிடுன்னு நினைக்கிறாங்க. அப்படி பயப்படவே தேவையில்லை. ஒருத்தருக்கு செவ்வாதோஷம் இருந்து ஒருத்தருக்கு செவ்வாதோஷம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு இருவருக்கும் இடையே ஒற்றுமை என்பது பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒற்றுமை பாதிப்பால் ஒற்றுமை குறைவு சில நேரங்களில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது என்பதனால தான் செவ்வாய் தோஷம் உள்ள நபருக்கு திருமணம் செய்து வைத்தால் நல்லது என்று வைத்துள்ளார்கள். பொதுவாக லக்ன பாவத்திற்கு 5 பாவங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் உண்டாகிறது. 44% ஜாதகத்திற்கு கண்டிப்பாக செவ்வாய் தோஷம் இருந்தே ஆக வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் அதே மாதிரி செவ்வாய் தோஷம் உள்ள வரனாக பார்ப்பது மிக மிக சிறப்பு. அதுபோல ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் அதே போல் செவ்வாய் தோஷம் உள்ள வரனாக பார்ப்பது மிக மிக அவசியம். பொதுவாக 7-8 செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பாக ஏதாவது 5 கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகமாக பார்த்து, அதாவது 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்கிற ஜாதகமாக பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2, 4, 12 என்பது கடுமையான தோஷம் என்று கூற முடியாது. 2, 4, 12 செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதக நேயர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற வரனையும் பண்ணலாம், செவ்வாய் தோஷம் இல்லாத வரனையும் பண்ணலாம். செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க செவ்வாய்க்குரிய தெய்வமான முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு.